अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين आजकल हम देखते हैं कि जुल्म बर्बरियत के जितने नमूने या वाक़यात இன்று நாம் பார்க்கிறோம், அநீதி மற்றும் காட்டுமிராண்டித்தனத்தின் எத்தனை சம்பவங்கள், முன்மாதிரிகள் முஸ்லிம் என்று கூறப்படுபவர்களிடம் காணப்படுகிறது. இது முஸ்லிம் அல்லாத நாடுகளில் அல்லது குறைந்தபட்சம் வெளிப்படையாக இவ்வளவு அதிகமாக முஸ்லிம் அல்லாத நாடுகளில் காணப்படுவதில்லை. இந்த சம்பவங்களுக்கு எதிராக முன்னேறிய நாடுகளில் அல்லது முஸ்லிம் அல்லாத நாடுகளில் மிகவும் ஆவேசத்துடன் குரல் எழுப்பப்படுகிறது. இந்த அநீதி அரசு பணியாளர்கள் தரப்பிலிருந்தோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு சார்பாகவோ அல்லது தனிநபர்கள் சார்பாகவோ நடந்திருந்தாலும் சரி. கடந்த நாட்களில் அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தது, கடும் அமளி ஏற்பட்டது. ஆனால் இஸ்லாம் எத்தனை அன்பு, நேசம், சகோதரத்துவத்தை போதிக்கிறதோ அந்த அளவுக்கு இக்கால முஸ்லிம் நாடுகள் அல்லது இஸ்லாத்தின் பெயரால் அமைக்கப்பட்ட பிரிவுகள் அல்லது அமைப்புகள் தமது சுய லாபத்திற்காக அல்லது அமைதியை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாத்தின் பெயரால் அநீதியை வெளிப்படுத்துகின்றன. இஸ்லாமிய போதனைக்கு முற்றிலும் மாற்றமான முறையில் செய்கின்றன. இக்காலத்தில் இஸ்லாத்தின் பெயரால் அல்லது ஷரியத்தை நடைமுறைப்படுத்துதல் என்ற பெயரில் எண்ணற்ற தீவிரவாத இயக்கங்கள் உருவாகிவிட்டன. அவை அநீதியை வெளிப்படுத்துகின்றன. மனிதன் அதனை பார்த்து மிகவும் துயரத்துக்கு உள்ளாகின்றான். இந்த செயல்களை மனிதன்தான் செய்கின்றானா அல்லது மனித வடிவத்தில் மிருகத்தை விட கொடிய படைப்பினங்கள் செய்கின்றனவா? கடந்த நாட்களில் பாகிஸ்தானில் அநீதியின் ஒரு வடிவம் நம் முன் வந்தது. அது வெறும் அநீதி மட்டுமல்ல,
हैवानों से भी बदतर कोई मखलूक कर रही மாறாக மிருகத்தனம் மற்றும் கொடூரத்தின் கொடிய உதாரணமாக இருந்தது. पाकिस्तान में அதனால் மனிதனின் மெய் சிலிர்த்து போகிறது. அந்த சம்பவத்தை கேட்டு மனிதகுலம் கதறுகிறது. बल्कि दरिंदगी और सफाकी की சிறிதளவாவது மனித தன்மை உள்ள ஒவ்வொரு மனிதனும் கதறிவிட்டான், நிம்மதி இழந்து போய்விட்டான். ऐसा वाकया जिससे इंसानियत चीख उठी. அத்தகைய காட்டுமிராண்டித்தனமான ஹோலி இன்றிலிருந்து जिसमें इंसानियत की 4.5 வருடம் முன்பும் லாகூரில் நமது மஸ்ஜிதிலும் விளையாடப்பட்டது. ऐसे ही खून की होली आज तकरीबन இங்குள்ள டிவி சேனல் அநேகமாக பிபிசி பாகிஸ்தானில் நடந்த அச்சம்பவத்தை குறிப்பிட்டது. அத்தகைய 5 சம்பவங்கள் கடந்த சில வருடங்களுக்குள் பாகிஸ்தானில் पाकिस्तान के நடந்துள்ளது. होने वाले ऐसे वाकयात का जिक्र किया. அதில் லாகூரில் நமது மிஷனில் நடந்த சம்பவமும் குறிப்பிடப்பட்டது. पाकिस्तान में रोनमा हुए. इनमें हमारी जो मुसाजिद का वाकया था लाहौर में, எவ்வாறு இருப்பினும் நமது வேதனையை, நம்மீது இழைக்கப்பட்ட அநீதியை அரசும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாகவும் கருதவில்லை, அனுதாபப்பட வேண்டிய விஷயமாகவும் கருதவில்லை. और हम पर பொதுமக்களும் ஒருவேளை மௌலைகளின் மீதுள்ள பயத்தினாலோ என்னவோ அனுதாபம் காட்ட வேண்டிய விஷயமாக கருதவில்லை. समझा ஆனால் நாம் அகமதிகள் और ना ही மனித நேயம் கொண்டவர்கள் शायद मौलवी के மனித குலத்தை கஷ்டப்படுவதை கண்டால் हम अहमदी तो நாம் इंसान நிம்மதி குலைந்து விடுகிறோம். இவர்களோ நமது நாட்டை சார்ந்தவர்கள், देखकर அனைவரும் ஒருவேளை முஸ்லிம் என்று அழைக்கப்படுபவர்களாக இருந்தனர். ये तो हमारे हम वतन और फिर शायद तमाम ही मुसलमान कहलाने वाले थे. பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களில் நடந்த சம்பவங்களால் जो पाकिस्तान में गुज़श्ता அம்மக்களுக்காக நமது உள்ளம் கருணை உணர்வால் நிரம்பியுள்ளது. அவர்களுக்காக நாம் நிம்மதி இழக்கிறோம். हम நான் கூறியது போன்று நாம் அனுதாபம் கொள்கிறோம். ये हमारे அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதியை பார்த்து நாம் நிம்மதி இழக்க வேண்டியிருந்தது. அவ்வாறே ஆனோம். होना ही था हुए. நான் ஏற்கனவே கூறியது போன்று பாகிஸ்தான்காரர்கள் என்ற முறையில் ஒரே நாட்டை சார்ந்தவர்கள், அது மட்டுமின்றி முஸ்லிம்கள். बल्कि मुसलमान பிறகு இந்த சம்பவத்தில் மிருகத்தனத்தின் वाकये में உச்சபட்ச நிலை நடந்தேறியுள்ளது. की इंतहा की गई है. ஏனெனில் இந்த அநீதியில் பலியானவர்களின் பெரும்பாலார் அப்பாவி குழந்தைகள். ईंट चढ़ने वालों में 5, 6, 7 வயது குழந்தைகள், 10, 12, 13 வயது குழந்தைகள், இடையில் 5, 6 வயது குழந்தைகளும் 6-7 साल ஷஹீதாகியுள்ளனர். அவர்களுக்கு ஒருவேளை தீவிரவாதமின்மை குறித்து எந்த அறிவும் கூட से बच्चे भी இருக்காது. शहीद हुए जो 5-6 साल के थे. முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம் என்று கூட தெரிந்திருக்காது. दहशतगर्दी ஆனால் और गैर மிகவும் அநீதியான முறையில் அவர்களது உயிர் எடுக்கப்பட்டுள்ளது. मुसलमान और गैर मुस्लिम के அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் தனது மன்னிப்பின் போர்வையால் அணைத்துக் கொள்வானாக. लेकिन அவர்களின் பெற்றோருக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் தருவானாக. இந்த குழந்தைகளை அவ்வநீதிக்கு குறியாக்கப்பட்டதன் காரணம் की चादर में लपेट ले பாகிஸ்தானின் ராணுவத்தை और इनके बाद இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் பழிவாங்கியிருக்கிறார்கள். इन बच्चों को இது என்ன இஸ்லாம்? इसलिए जुल्म का निशाना बनाया गया இது என்ன ஷரியத்? कि पाकिस्तान में ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் नाफिज करने वालों ने बदला लेना था. யுத்த களத்தில் கூட முஸ்லிம் அல்லாத குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீது வாளை உயர்த்துவதை கடுமையான முறையில் தடுத்திருந்தார்கள். वसल्लम ने तो जंग की सूरत में ஒரு யகூதி குழந்தை கொலையுண்ட போது तलवार தமது சஹாபியை யுத்த வேளையில் கண்டித்தார்கள். அந்த சஹாபி கூறினார், யா ரசூலல்லாஹ், कत्ल करने அது ஒரு யகூதி குழந்தை अपने सहाबी से தவறாக கொல்லப்பட்டு விட்டது, அதனால் என்ன?
तो साहबी ने अर्ज ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், यहूदी का बच्चा அது ஒரு மனிதனுடைய था तो क्या हुआ? குற்றமற்ற அப்பாவி குழந்தை அல்லவா? उन्होंने फरमाया कि क्या वो इंसान का मासूम बच्चा नहीं था? बस ये मयार हैं இந்த தகுதிதான் जो हमें மனித குலத்தின் பரிசுத்த தன்மையை நிலைநாட்டுவதற்காக ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகிய முன்மாதிரியிலிருந்து நமக்கு தென்படுகிறது. कायम करने के लिए இது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகிய முன்மாதிரியாகும். ये हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम का उसवा हसना है। இஸ்லாத்தின் பெயரால் அநீதி இழைப்பவர்களின் இந்த செயலையும் நாம் பார்த்து வருகிறோம். करने वालों के எவ்வாறு இருப்பினும் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த கொடூரமான அநீதியின் மீது ஒவ்வொரு மனிதனும் துக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளான். हर इंसान ने அவர் முஸ்லிமாயினும் முஸ்லிம் அல்லாதவராயினும். இங்கு 2 நாட்களுக்கு முன்பு 2 दिन पहले சர்ச் ஆஃப் இங்கிலாந்து முதலாக ஒரு பெண்ணை பிஷப் ஆக்கியது. उसको बिशप बनाया அவ்விழா நடந்தபோது அதற்கு முன்பாக तो उन्होंने भी இந்த சம்பவத்திற்காக தனது துக்கத்தை வெளிப்படுத்தியது. इस वाकये पर दुख का इजहार किया, ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியது. अपने अंदाज में दुआएं की। तो बहरहाल कहने அவர்களுக்குரிய முறைப்படி துவா செய்தது. इंसान को इस वाकये से எவ்வாறு இருப்பினும் இதனை नजर इसके कि उसका मजहब கூற காரணம் அவர்களின் மதம் எதுவாக இருப்பினும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சம்பவத்தால் துக்கம் ஏற்பட்டுள்ளது. हाँ, हम हैं, 1-2 नहीं बल्कि 3-4 तंजीमें इकट्ठी होकर कि जिन्होंने ये जुल्म किया है और हमें इस बात पर कोई शर्मिंदगी नहीं। ஆனால் முஸ்லிம் என்று அழைக்கப்படுபவர்கள் இதனை நாங்கள் தான் செய்தோம் என்று 1-2 அல்ல 2-4 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த அநீதியை இழைத்ததாகவும் தமக்கு இதில் எந்த வெட்கமும் இல்லை என்றும் दुख का इजहार மிகவும் பெருமிதத்துடன் அறிவித்தது. और जैसा कि मैंने कहा कि अहमदियों சிறிதளவு கண்ணியம் உள்ளவர்கள் கூட இதற்காக துக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர், इंतहाई ज्यादा है। பரிதாபப்பட்டனர். हम तो इंसानी நான் ஏற்கனவே கூறியது போன்று के लिए அஹ்மதிகளின் உள்ளத்தில் மனித குலத்திற்காக வேதனை மிக அதிகமாக இருக்கிறது. हो जाए तो हमारे दिल நாம் மனித நேயத்திற்காக எப்போதும் தயாராக இருப்பவர்கள். फूल हुए कि इस वाकये से सारा दिन हम बेचैनी और तकलीफ में ஒரு சிறு சம்பவம் நடந்துவிட்டாலும் நமது உள்ளம் நிம்மதி இழந்து விடுகிறது. था कि सारा दिन எனக்கு பல கடிதங்கள் வந்துள்ளன. இந்த சம்பவத்தால் जब इसके ऐसी कैफ நாங்கள் நாள் முழுவதும் நிம்மதி இழந்து போய்விட்டோம் என்று. இது உண்மைதான், எனது நிலையும் இதுதான். நாள் முழுவதும் அதன் தாக்கம் இருந்தது. अल्लाह ताला அத்தகைய நிலை ஏற்படும் போது இந்த அநீதியாளர்கள் வேறறுக்கப்படுவதற்காக துஆ வெளிப்படுகிறது. बल्कि तमाम इस्लामी ममालिक को पाक करे। அல்லாஹ் தஆலா இந்த அநீதியாளர்கள் மற்றும் பேரிழந்தவர்களிடமிருந்து விரைவில் நாட்டை சுத்தப்படுத்துவானாக. अहमदियों पर हुए हुए जुल्म இன்னும் சொல்வதாயின் எல்லா முஸ்லிம் நாடுகளையும் தூய்மைப்படுத்துவானாக. இந்த சம்பவத்தை பார்த்து அஹ்மதிகளின் மீது நடந்த அநீதிகளின் காயமும் நினைவூட்டப்படுகிறது. ஆனால் अल्लाह ताला उन बच्चों இந்த அப்பாவிகளுக்காகவும் கடும் கஷ்டத்தை உணர்கிறோம். को उनका कफी அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைகளுக்கும் தைரியத்தை தருவானாக, जैसा कि मैंने कहा था பொறுமையை தருவானாக, कि ये शिद्दत पसंदी அவர்கள் மீது கருணை காட்டுவானாக. அவர்களின் பராமரிப்பவர்களாக मुल्कों का अलमिया है। இருந்த தாய் தந்தையரை விட்டும் அவர்கள் பறிக்கப்பட்டுள்ளனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று इराक, இந்த தீவிரவாதம் लीबिया அநீதியின் சம்பவங்கள் கிட்டத்தட்ட முஸ்லிம் என்று கூறப்படுகின்றவர்களின் எல்லா நாடுகளின் துயரமாக ஆகிவிட்டது. बात यह है कि ये सब जुल्म இது ஒரு பாகிஸ்தானின் விவகாரம் அல்ல. और उसके रसूल ஈராக், ஷாம், லிபியா போன்ற எல்லா நாடுகளிலும் அநீதி இழைக்கப்படுகிறது. हुकूमती और सुन्नी फसादों में एक எல்லாவற்றிலும் அதிகமான அநீதிக்குரிய விஷயமாவது இந்த எல்லா அநீதியும் இறைவன் மற்றும் அவனது ரசூலின் பெயரால் நடக்கிறது. 6,600 बच्चे मारे गए, 1/3 சிரியாவில் அரசு மற்றும்
சுன்னிகளுக்கிடையேயான குழப்பத்தில் 1,30,000 மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவற்றில் 6,600 பேர் குழந்தைகள். 1/3 பங்கினர் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். लोगों से शादी करने से ISIS மூலமாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். बाज़राए के मुताबिक நூற்றுக்கணக்கான பெண்கள், சிறுமிகள் मौतों की तादाद வரிசையாக நிறுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். காரணம், அவர்கள் இம்மக்களை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார்கள் என்பதுதான். इस्लाम की हकीकत को இன்னும் பல வழிமுறை மூலம் அநீதி மற்றும் மரணங்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகம். இந்த அனைத்தையும் பார்த்து समझकर இஸ்லாத்தின் உண்மையை புரிந்த ஒருவரின் மூளை தடுமாற ஆரம்பித்து விடுகிறது. पर ये अमल हो रहा இஸ்லாத்தின் பெயரால் என்ன நடக்கிறது என்று. है। सब कुछ இதனை பார்த்து மனிதன் நிம்மதி இழந்து விடுகிறான். எந்த இஸ்லாமிய போதையின்படி இதெல்லாம் நடக்கிறது जो इतना என்று. मेहरबान है जिसका இவை அனைத்தும் இறைவன் பெயரால் நடக்கிற செயல்களா? उस रसूल के नाम पर ये जुल्म हो रहा है। அவனோ அளவற்ற அருளாளன், अल्लाह ताला ने மிகவும் பரிவு காட்டுபவன், நிகரற்ற அன்புடையவன். उस शरीयत के नाम அவன் எத்துணை தயை காட்டுபவன் என்றால் அதனை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. अदलो அந்த ரசூலின் பெயரால் இந்த அநீதிகள் நடக்கின்றன. அவரை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று கூறியுள்ளான். अल्लज़ीना आमनू எத்தகைய ஷரியத்தின் பெயரால் இந்த அநீதி நடக்கிறது? அதில் அல்லாஹ் தஆலா எதிரிகளிடம் கூட कुम शनानो कौमिन अला अल्लाह तादिलू நீதி நேர்மையை பற்றி பிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், इन्नल्लाह खबीरुम बिमा तामलून। क्या वो लोग जो யா அய்யுஹல்லஸீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த் और किसी வலா யஜ்ரிமன்னக்கும் तुम्हें हरगिज इस बात ஷனஆன் கௌமின் அலா इंसाफ न करो அல்லா தாதிலு करो ये तकवा यअदिलु हुव अक़रबु लित्तक़्वा वत्तक़ुल्लाह हमेशा बाखबर रहता है। இன்னல்லாஹ खबीरुम பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டவர்களே, यहाँ तो அல்லாஹுக்காக உறுதியாக கண்காணித்தவாறு நீதிக்கு ஆதரவாக சாட்சியாளராக இருங்கள். साफ के मायारों को ஏதாவது ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள பகைமை अच्छा कर रहा है। உங்களை நீதியுடன் நடக்காதவாறு தூண்ட வேண்டாம். किसी कौम की दुश्मनी நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். அதுவே தக்வாவுக்கு, இறை அச்சத்திற்கு மிகவும் நெருங்கியதாகும். पर तुम्हें அல்லாஹுக்கு பயப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். कि इस्लाम की खूबसूरत तालीम இங்கு அல்லாஹ் தஆலா ஒரு நம்பிக்கையாளருக்கு நீதியின் தரத்தை உயர்வானதாக ஆக்கியுள்ளான். के नमूने இது இல்லையெனில் ஈமான் இல்லை. खूबसूरत तालीम के गवाह எந்த சமுதாயத்தின் பகைமையும் நீதியின் தகுதியை விட்டு இறங்குவதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். पर न उठे। நீதியின் அத்தகைய போதனையை நடைமுறைப்படுத்துங்கள். அதன் மூலம் இஸ்லாத்தின் அழகிய போதனை உலகின் முன் வெளிப்படட்டும். इस्लामी तालीम की तरफ गैर मुस्लिमों को खींच रहे हैं। உங்கள் நன்மை நீதியின் முன்மாதிரி இஸ்லாத்தின் அழகிய போதனைக்கு சாட்சியாக இருக்கட்டும். எவரது விரலும் இஸ்லாத்தின் போதனையின் மீது உயர்த்தப்பட வேண்டாம். बरबरीयत அந்தோ निशाना बनते देखा है। முஸ்லிம் என்று கூறப்படுபவர்கள் தங்களை ஆய்வு செய்யட்டும். मुसलमान समझेंगे அவர்களின் செயல் முன்மாதிரி முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாமிய போதையின் பக்கம் ஈர்க்கிறதா? कि क्या ये इस्लाम है? இம்மக்களின் செயல்களோ அதனை சார்ந்தவர்களை கூட தூரப்போகச் செய்து விடுகிறது. सिर्फ எந்த குழந்தைகள் தமது உறவினர்களை அநீதி மற்றும் கொடூரத்துக்கு இலக்காக்கப்படுவதை பார்த்தார்களோ அவர்கள் இவர்களை முஸ்லிம் என்று கருதுவார்களா? அப்படி கருதினால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும், जिन्होंने இதுதான் இஸ்லாமா? जिहाद और இதனையா நாம் ஏற்க வேண்டும் என்று. इन शिद्दत पसंद ग्रोहों को जन्म दिया है। இவர்கள் வெளிப்படையாக किबले दुरुस्त அப்பாவிகளை கொலை மட்டும் செய்யவில்லை, नस्लों को மாறாக வருங்கால சந்ததிகளையும் நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றனர். और इन शिद्दत पसंद ग्रोहों இஸ்லாத்தை விட்டும் தூர விலக்கி கொண்டு போகின்றனர். हकीकी इस्लामी तालीम அந்தோ முஸ்லிம் அறிஞர்கள் என்று தம்மை கூறுபவர்கள் ஜிஹாத் மற்றும் தமது பிரிவினைவாதத்தின் பெயரால் இந்த வன்முறை கும்பல்களை உருவாக்கிவிட்டனர். इस्लाम पर खुद भी अमल पैरा हूं தமது கிப்லாவை சரி செய்து நமது और
சந்ததிகளை உண்மையான இஸ்லாத்திற்கு கொண்டு வருபவர் ஆக்குங்கள். हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के அந்த வன்முறை கும்பலின் பிரிவினைவாதத்திற்கு எதிராக உண்மையான இஸ்லாமிய போதனை என்ற ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். कि अगर इस्लाम के मौलवी காலத்தின் இமாமின் பேச்சை கேட்டு உண்மையான இஸ்லாத்தின்படி தாமும் நடந்து மற்றவர்களையும் நடக்க செய்யும் போதுதான் இது நடக்கும். गलती को निकाल ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பர் இந்த மௌலவிகளை சிறிதின் பக்கம் கவனமூட்டியவாறு ஒரு இடத்தில் கூறினார்கள், कौम पर एक இஸ்லாத்தின் மௌலவிகள் அனைவரும் ஒருமித்து ஒரு விஷயத்தின் பக்கம் அழுத்தம் கொடுங்கள். नजरिए से इस्लाम की खूबियों காட்டும் பிராண்டிகளாக இருக்கின்ற முஸ்லிம்களின் உள்ளத்தில் உள்ள தவறுகளை அகற்றுங்கள். और वो सब அதாவது வன்முறை மற்றும் தவறான ஜிஹாது பற்றிய கற்பனையை அகற்றிவிடுங்கள். இதனால் சந்தேகமில்லாமல் இந்த சமுதாயத்தின் மீது நன்மை செய்தவர்களாவீர்கள். एक दर्द அது மட்டுமல்ல, இஸ்லாத்தின் इस्लाम की खूबसूरत तालीम சிறப்புகளும் அழகும் மக்களுக்கு தென்படத் தொடங்கும். गैरहमदी मौलवियों से भी अपील இஸ்லாத்தின் மீது எதிரிகளுக்கு இருக்கிற தவறான கருத்துகள் அதனால் விலகத் தொடங்கும். से निकालो और मोहब्बत और प्यार की तालीम को राइज இதுவே இஸ்லாத்தின் அழகிய போதனையை பரப்ப வேண்டி ஹதரத் மஸீமூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இருந்த வேதனையாகும். அதனால் அஹ்மதி அல்லாத ஆலிம்களிடம் இவ்வாறு முறையிட்டார்கள், இறைவனுக்காக இந்த தீவிரவாதத்தை அதன் போதனைகளை மனதை விட்டு அகற்றுங்கள், அன்பு நேசத்தின் போதனையை நடைமுறைப்படுத்துங்கள். ஆனால் இந்த பேச்சை கேட்பதற்கு எப்போது இந்த பெயர் தாங்கி மௌலைமார்கள் தயாராக இருந்தனர். इस वाक़े पर அவர்களின் நோக்கமெல்லாம் इजहार भी இஸ்லாமிய போதனையின் பரிசுத்த தன்மையை நிலைநாட்டுவதற்கு பதில் அரசியல் மற்றும் சுயலாபம் பெறுதல் என்றாகிவிட்டது. अल्लाह ताला நான் பார்த்தவரை इस हुक्म இந்த சம்பவத்தில் ஆலிம்கள் தரப்பிலிருந்து கோபமோ வருத்தமோ கூட வெளிப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை இன்று ஜும்மாவில் சிலர் செய்திருக்கலாம், बात से அல்லாஹ்வின் இந்த கட்டளையை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். வத்தகுல்லாஹ், हर मामले को அல்லாஹுக்கு பயப்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை எப்போதும் நன்கறிகின்றான். बल्कि हर अमल इंसान की அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விவகாரத்தையும் வெறுமே தெரிந்து மட்டும் வைத்திருப்பதில்லை, यकीनन மாறாக மனிதனது ஒவ்வொரு செயலையும் பேற்றையும் தீர்மானிக்கின்றான். அநீதி இழைப்பவர்கள் நிச்சயமாக தமது செயலின் தீய முடிவை சந்திப்பார்கள். ஆகவே உலகம் மற்றும் நன்முடிவை பெற வேண்டுமெனில் அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்னிறுத்துங்கள். और फिर कलमा को எதிரிகளிடம் கூட நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். रहमाओ बहनों கலிமா கூறுபவரை பற்றி இறைவன் கூறுகின்றான், ரோமாவ் பைனஹும், हम तो दूर की बात है தமக்கிடையே கருணையுடன் நடந்து கொள்வார்கள். ஆனால் ரோமாவ் பைனஹும் மிகவும் தூரமான விஷயம். இவர்கள் தமக்குள்ளேயே கூட எதிரிகளை விட மோசமாக நடந்து கொள்கின்றனர். இதன் காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் பேர் ஒரு நாட்டில் கொல்லப்பட்டுள்ளனர். இவை அனைத்தும் தமக்குள்ளேயே இழைக்கப்பட்ட அநீதி அல்லவா? ये इंतहाई है பள்ளிக்கூட குழந்தைகளை கொன்றனர், ஷஹீதாக்கினர். இது அநீதியின் இறுதி கட்டமாகும். அவர்கள் இழைத்த அநீதி அல்லது அவர்கள் இழைத்துக் கொண்டிருப்பதனால் இவர்கள் பிடிக்கப்படாமல் போய்விடுவார்களா என்ன? இல்லை, ஒருபோதும் நடக்காது. அல்லாஹ் கூறுகின்றான், ताला फरमाता है وَمَنْ يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا यक्तुल मोमिनन فَجَزَاؤُهُ جَهَنَّمَ वहु जहन्नम खालिद خَالِدًا فِيهَا وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ लानहु वअद्द लहु وَلَعَنَهُ وَأَعَدَّ لَهُ عَذَابًا عَظِيمًا. कि मन यक्तुल मोमिनन मुतअम्मिदन وَمَنْ يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا, तो उसकी जजा ஒரு நம்பிக்கையாளரை வேண்டுமென்றே ஒருவர் கொலை செய்தால் அவரது கூலி நரகமாகும். वो इसमें बहुत लंबा अरसा रहने वाला है और अल्लाह उस पर गज़बनाक हुआ और उस पर लानत की और उसने उसके लिए बहुत बड़ा அதில் அவர் மிக நீண்ட காலம் இருப்பார். फिर आगे ये அல்லாஹ் அவர் மீது கோபம் கொண்டான், அவரை சபித்தான். मोमिन कौन है அவருக்காக அவன் மிக பெரும் தண்டனையை தயார் செய்து வைத்துள்ளான்.
பிறகு அதற்கு அடுத்து கூறுகின்றான், வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம் லஸ்த மோமினன். उसे ये न कहा करो ஒருவர் உங்களுக்கு சலாம் கூறினால் நீர் மோமின் அல்ல என்று கூறாதீர்கள். भाईचारे का ஆகவே சகோதரத்துவத்தின் ஒரு புனிதத்தன்மையை இஸ்லாம் நிலைநாட்டியது. அந்த புனிதத்தன்மையை ஒருவர் சீர்குலைப்பாரெனில், पामाल करता है, கலிமா சொல்பவரை கொலை செய்வாரெனில், कत्ल करता है, பிறகு நிச்சயமாக நரகமே அவரது தங்குமிடமாகும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர் அல்லாஹ் தஆலாவின் சாபத்தின் கீழ் இருக்கிறார், எப்போதும் இருப்பார். ஒருவர் தற்கொலை தாக்குதல் நடத்தி हमला करके या मुकाबला அல்லது சண்டையில் கொல்லப்பட்டு और ख्याल किया कि हम मरकर நாம் மரணித்து இறைவனின் திருப்தியை பெறப் போகிறோம் என்று கருதுவார் என்றால் उनके அது அவர்களது ஆலிம்கள் தந்த தவறான விளக்கமாகும். कि मोमिन को मारकर तुम खुदा ताला அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறிவிட்டான், उसकी लानत के मौरद बन रहे हो நம்பிக்கையாளரை கொல்வதால் हमेशा के लिए இறைவனின் திருப்தியை அல்ல, இறைவனது சாபத்திற்கு தான் காரணமாக இருப்பார். और मोमिन होने के लिए எப்போதும் அவரது தங்குமிடம் நரகமாகும். के पैगाम भेजता है तो फिर तुम्हारा कोई हक नहीं बनता நம்பிக்கையாளர் ஆவதற்காக ஒருவர் உங்களிடம் சலாம் என்ற சமாதானத்தின் தூதை அனுப்பினால் मासूम बच्चों பிறகு அவரை கொலை செய்ய உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. वो मुआशरे का இப்போது கூறுங்கள், बेहतर हिस्सा बनने இந்த அப்பாவி குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் சமூகத்தின் மிகச்சிறந்த அங்கமாவதற்காக, நாட்டின் பயனுள்ள அங்கமாவதற்காக, हैरत हो சமாதானத்தை பரப்புவதற்காக, அறிவை பெறுவதற்காக जो शिद्दत पसंदी की तालीम கல்வி கற்கின்றனர். அதற்காகவே பள்ளிக்கூடங்களுக்கு வந்திருப்பார்கள். இந்த பெயர்தாங்கி ஆலிம்களின் பேச்சை கேட்டு வியப்புதான் ஏற்படுகிறது. இந்த இஸ்லாமிய போதனைகள் இருந்தும் தீவிரவாத போதனை செய்கின்றனர். இந்த பேச்சை கேட்டுதான் குறைமதி படைத்த அறிவினர்கள் தாக்கத்திற்கு உள்ளாகின்றனர். பிறகு இந்த செயல்களை செய்கின்றனர். के जहन्नुम है அதில் மிருகத்தனம் தவிர வேறு எதுவும் நிரூபணமாவதில்லை. को कोई अफसानी बात समझते हैं அதன் முடிவே நரகம் என்று இறைவன் கூறிவிட்டான். ईमान नहीं है ஆனால் ஒருவேளை இம்மக்கள் நரகத்தை கட்டுக்கதை என்று கருதிவிட்டனர் போலும், அல்லது இறைவனது வார்த்தைகளின் மீது ஈமான் இல்லை. और एक दूसरे की அல்லாஹ் தஆலாவின் இந்த எச்சரிக்கைகள் இருந்தும் எந்த தாக்கமும் இல்லை. ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டிக் கொண்டே போகின்றனர். नहीं तो खुदा ताला ने इस दुनिया के हालत के बारे में भी மறுமையின் மீது முழுமையான நிச்சய உறுதி இல்லையெனில் कि अगर तुमने भाई பிறகு இறைவன் को पामाल किया உலகில் இவர்களது நிலை என்னாகும் என்றும் கூறிவிட்டான். खत्म हो जाएगी நீங்கள் சகோதரர்களுக்கிடையே உள்ள பரிசுத்த தன்மையை அழித்தீர்கள், பிறகு இவ்வுலகிலும் கூட உங்கள் ஆற்றல் முடிந்து போய்விடும். सब कुछ कर रहे हो உலக பயன்களையும் கூட நீங்கள் பெற முடியாது. चुनांचे अल्लाह ताला फरमाता है எந்த உலகத்திற்காக நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீர்களோ वला तनाज़ அதுவும் கூட உங்களுக்கு கிடைக்காது. व तज़हब வாத்தியுல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸவு इन्नल्लाह माअस வதஃஷலு வதذஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். मत झगड़ो वरना அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், तुम्हारा रोक जाता அவனது ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். सब्र से काम உங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் தைரியமிழந்து விடுவீர்கள். உங்களை பற்றிய பயம் போய்விடும். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். 100% ஆகவே அல்லாஹ் தஆலா உடைய இந்த வார்த்தையை பார்த்துவிட்டு இக்கால முஸ்லிம்களின் நிலையை பார்க்கும்போது 100க்கு 100 அது நிறைவேறி இருப்பதை பார்க்க முடிகிறது. आपस के बेशुमार முஸ்லிம்களின் ஆற்றல் தீர்ந்து போய்விட்டது. ग्रहों की वजह இந்த सண்டைகளின் காரணத்தால், से अक्सर मुल्क எண்ணற்ற தீவிரவாத கும்பல்களின் காரணத்தால் பெரும்பாலான நாடுகள் யுத்தகளமாக மாறியுள்ளன. மேற்கத்திய ஆற்றல்களுக்கு முன்னாலேயே இம்மக்கள் கை நீட்டுகின்றனர். நிச்சயமாக இவர்களால் உருவாக்கப்பட்ட முஸ்லிம் அமைப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை. ना आपस ஒருவருக்கொருவர் கருத்தொற்றுமையும் இல்லை. அத்தகைய நாடுகளில் அமைதி சமாதானமும் நிலை பெறவில்லை. गैर मुस्लिम ममालिक के सामने इनकी कोई हैसियत முஸ்லிம் அல்லாத நாடுகளில் இவர்களுக்கு மரியாதையும் இல்லை.
इनकी बागडोर இவர்களின் கட்டுப்பாடு பெரிய சக்திகளின் கையில் உள்ளது. இந்த முஸ்லிம் நாடுகளின் தலைவர் அல்லது பிரதமர் எந்த அளவுக்கெனில் ராணுவ தளபதிகள் கூட மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து இங்குள்ள தலைவர்கள் அல்லது பிரதமர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் அல்லது இவர்களை சந்தோஷப்படுத்துகின்றனர். பிறகு இந்த தலைவர்கள் சிறிது ஆதரவு தெரிவித்தாலும் आदमों से बात करते हैं, நமக்கு உலக செல்வங்கள் அனைத்தும் கிடைத்துவிட்டன என்று கருதுகின்றனர். पजीराई कर देते हैं। ஆனால் இறைவனை பற்றிய நம்பிக்கையோ வெறுமையாக உள்ளது. हमारे लीडर அதனை அவர்கள் விட்டுவிட்டு உலகவாதிகளின் முன் குனிந்துள்ளார்கள். खुदा ताला का அவர்களை தமது நிலைப்பாட்டிற்கு காரணமானவர்களாக இவர்கள் கருதுகின்றனர். ஆகவே முஸ்லிம் என்று அழைக்கப்படுபவர்களின் நாடுகளை झुकाओ அழிவின் பக்கம் அழைத்துச் செல்கின்ற எந்தெந்த விஷயங்களைத்தான் கூறுவது. बस ஒரு அநீதி நடக்கிறது, जिक्र किया जाए। சில நாட்கள் அதன் தாக்கம் இருக்கிறது, கூச்சலிடுகின்றனர். பிறகு அந்த அநீதியாளர்களின் கையிலேயே பெரும்பாலார் கைப்பாவையாகி விடுகின்றனர். பொதுமக்களும் அப்படியே. எதுவரை இறைவனின் வார்த்தையை நம்ப மாட்டார்களோ, आलमों के हाथों எதுவரை எதிரிகளிடம் கூட தமது தகுதியை நிலைநாட்ட மாட்டார்களோ, எதுவரை சலாம் சொல்கிற ஒருவருக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டார்களோ, जब तक எதுவரை தமது சகோதரத்துவத்தின் தகுதியை நிலைநாட்ட மாட்டார்களோ, हर सलाम எதுவரை அரசு குடிமக்களை கவனத்தில் கொள்ளாதோ, अपने भाईचारे के माया எதுவரை குடிமக்கள் அரசுக்கு கட்டுப்பட மாட்டார்களோ, हुकूमत எதுவரை இறைவன் மீது அச்சம் உள்ளத்தில் உருவாகாதோ, हुकूमत की அதுவரை இத்தகைய அநீதியான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். दिलों में पैदा नहीं होगा। उस वक्त तक ऐसे அந்தோ நமது லீடர்கள் மற்றும் உலமா என்று அழைக்கப்படுபவர்களுக்கும் हमारे लीडरों பொதுமக்களுக்கும் இவ்விஷயம் புரிய வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தின் கஷ்டம் நம்மையும் கஷ்டத்தில் ஆழ்த்துகிறது. காரணம், நமது அன்பு की तकलीफ, ரசூலுடன் தம்மை தொடர்புபடுத்துபவர்கள் இவர்கள். इसलिए இக்காலத்தின் இமாம் அவர்கள் हमारे प्यारे आका தமது எஜமானரும் வழிகாட்டியுமானவருடன் तो जमाने தொடர்பு படுத்துபவர்களின் மீது अपने आका और मुता அன்பு காட்டும் வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். மனமே, இம்மக்களை கவனத்தில் கொள், हमें तो ये बताया है இவர்களை அனுதாபத்துடன் கவனி. इस खातिर ஏனெனில் என்ன இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் என்று வாதிப்பவர்கள் இவர்கள் के दिल என்று நம்மிடம் அன்னார் கூறியுள்ளார்கள். का लिहाज कर, इन पर हमदर्दी நம்முடன் அவர்கள் அநீதி அளிக்கின்றார்கள் என்றாலும் நாம் அவர்களை பழி வாங்குவதில்லை. இறைவன் இவர்களின் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக, उनका रवैया है இந்த உண்மையை உணரச் செய்வானாக. முஸ்லிம் உம்மத்திற்காக உண்மையான அனுதாபம், நலம் நாடுதல் அஹ்மதிகளின் உள்ளத்தில் தான் இருக்கிறது. அனுதாபம், நலம் நாடலின் உணர்வு நான் ஏற்கனவே கூறியது போன்று நமக்குள் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். और हमदर्दी அன்னார் இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப जैसा कि मैंने தமது அனுதாப உணர்வை நம்மவர் அந்நியர் அனைவரிடம் ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தினார்கள். कहा आपने इस्लामी तालीम के मुताबिक அன்னார் கூறினார்கள், हम अपनी நம்பிக்கையாளர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்காக மென்மையுடன் கருணையுடன் நடக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. आपने फरमाया அதனை எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள். பிறகு கூறினார்கள், शफकत का हुक्म அவர் எந்த அளவுக்கு இவ்விஷயங்களை सामने रखो। பொருட்படுத்துகிறார், फरमाते हैं எந்த அளவுக்கு தமது சகோதரர்களிடம் अपना मुतालिब அனுதாபம் காட்டுகிறார் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். और कहाँ तक वो अपने भाइयों से பிறகு கூறினார்கள், எல்லா நபிமார்களின் தோற்றத்தின் நோக்கம் ஒட்டுமொத்த அளவில் இதுவே. की गरज இறைவன் மீது உண்மையான அன்பை நிலைநாட்டுதல், खुदा ताला மனிதகுலத்தின் மீதும் சிறப்பான நேசம் காட்டுவதிலும் அவர்களின் உரிமையை நிலைநாட்டுவதிலும் ஒரு சிறப்பான தகுதியை நிலைநாட்டுதல். எதுவரை இவ்விஷயமெல்லாம் இல்லையோ அதுவரை அனைத்து விவகாரங்களும் रस्मी होंगे। வெறும் சம்பிரதாயமாகவே இருக்கும். उसके बंदों पर रहम करो, इन पर जुबान या हाथ या किसी तरह பிறகு கூறினார்கள், அவனது அடியார்கள் மீது கருணை காட்டுங்கள், कोशिश
करते रहो அவர்கள் மீது நாவு, கை அல்லது जो अपना मातहत हो வேறு ஏதாவது செயல் மூலம் அநீதி இழைக்காதீர்கள். रहता हो படைப்பினங்களின் நலனிற்காக முயற்சி செய்து கொண்டிருங்கள். எவர் மீதும் பெருமை காட்டாதீர்கள். அவர் உங்கள் கீழ் இருந்தாலும் சரியே. எவரையும் ஏசாதீர்கள். அவர் உங்களை ஏசினாலும் சரியே. எளிமை, சகிப்புத்தன்மை, நல்லெண்ணத்துடன் படைப்பினங்களின் மீது அனுதாபம் காட்டுபவராகுங்கள். அதன் மூலம் நீங்கள் ஒப்புக்கொள்ளப்படுவீர்கள். से ऐसी हमदर्दी के साथ पेश आओ கூறினார்கள், இறைவன் உங்களிடம் என்ன விரும்புகின்றான்? நீங்கள் மனித குலத்தின் எல்லார் மீதும் நீதியுடன் நடக்க வேண்டும். அதனை விட அதிகமானது எதுவெனில் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவருக்கும் நன்மை செய்யுங்கள். பிறகு அதனை விட அதிகமாக இறைவனது படைப்பினங்களின் மீது அவர்களது சொந்த உறவினர் போன்று உண்மையான அனுதாபம் காட்டுங்கள். அதாவது தாய்மார்கள் தமது குழந்தைகளிடம் அன்பு காட்டுவது போன்று. கூறினார்கள், நன்மையின் கடைசி தகுதியாவது தாயை போன்ற அனுதாபம் காட்டுதல். ஆக நாம் அனுதாபத்தின் அத்தகைய தகுதியை பெறுவோமாக. அத்தகைய போதனையை நடைமுறைப்படுத்துவோமாக. அப்போதுதான் மனிதன் பிறரது வேதனையை உணர முடியும். மனித குலத்திற்காக அத்தகைய உணர்வை நம்மில் பெரும்பாலார் அல்லாஹின் அருளால் கொண்டுள்ளோம். ஓர் அஹ்மதி அத்தகைய உணர்வு உள்ளவராக இருக்கவும் வேண்டும். ஒரு சாதாரண மனிதனுக்காக அத்தகைய உணர்வு இருக்க வேண்டும் என்றால் பிறகு முஸ்லிம்களுக்காக அதனை விட அதிகமாக உணர்வு இருக்க வேண்டும். जो किसी भी मुसलमान पर हो எந்த முஸ்லிமின் மீது ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதனை நமது உள்ளத்தில் உணர்கிறோம். அந்த அநீதி பாகிஸ்தானில் நடந்துள்ளது. हमारे लिए நிச்சயமாக இது மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. और जो जुल्म मुसलमान दुनिया இந்த அநீதி முஸ்லிம் உலகில் எவர் புறமிருந்து நடந்தாலும் அது நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாகும். இறைவன் இந்த அநீதிகளை அகற்றுவதற்காக தனது வாக்குறுதிக்கு ஏற்ப வாக்களிக்கப்பட்ட மசீஹை அனுப்பியுள்ளான் என்று நாம் உலகை கூவி கூவி அழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த கஷ்டத்தின் உணர்வு நமக்கு இன்னும் அதிகமாகிவிடுகிறது. मसीह मौत को भेजती है அவர் இந்த சண்டைகளை களைந்து और सख्तियों का खात्मा करके அன்பு நேசத்தை பரப்பக்கூடியவராக இருந்தார். அவரது பேச்சை கேளுங்கள். की बात सुन அதன் மூலம் இஸ்லாத்தின் தூய போதனையை इस्लाम की உலகம் மேற்கொள்ள முடியும். ஆனால் இந்த அழைப்பிற்கு பிறகும் உலமா என்று கூறப்படுவோர் எல்லோரினும் அதிகமாக தமது எதிர்ப்பில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றனர். और जब நீதி, हाल हो அனுதாபத்தின் தனித்தன்மை தீர்ந்து போய்விடும் நிலை ஏற்படும் பொழுது खत्म हो जाता அதன் விளைவாக எல்லா சமுதாயத்திலும் குழப்பமே தென்படுகிறது. फिर हर मुआशरे में அப்பாவிகளின் ரத்தம் சிந்தப்படுகிறது. और मासूमों का खून இதுவே நடக்கிறது. அந்தோ பரிதாபம். और यही कुछ हो रहा है. முஸ்லிம் உலமா என்று அழைக்கப்படுவோர் இதனை புரிய வேண்டும். उलमा के முஸ்லிம் உம்மத்தை பிளவுபடுத்தி அழிப்பதற்கு பதில் और मुस्लिम இஸ்லாத்தின் அமைதி, वारियत அன்பு, நேசத்தின் போதனையை முஸ்லிம்களுக்குள் ஊன்றிவிடுங்கள். इस्लाम की ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் கூறியது போன்று और प्यार की முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து கூட இஸ்லாம் நவுசுபில்லா வன்முறையை விரும்பும் வாளின் மார்க்கம் என்ற தாக்கத்தை அகற்றிவிடுங்கள். இவர்களுக்கு அல்லாஹ் அறிவை தருவானாக. बारे में பாகிஸ்தானுக்காகவும் முஸ்லிம் உம்மத்திற்காகவும் அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுவானாக. அரசுகளும் மக்களும் உண்மையான இஸ்லாமிய கண்ணியத்தை கண்டறிபவர்களாவார்களாக. அல்லாஹ் தஆலா बहुत दुआ करें. अल्लाह ताला इन मुल्कों में நமக்கும் இதன் உயர் முன்மாதிரி காட்டும் வாய்ப்பை தருவானாக. சிரியா, ஈராக், லிபியா போன்ற इन कदरों की पहचान करने நாடுகளில் நிலவும் சூழ்நிலை காரணமாக அஹ்மதிகள் அந்நாட்டின் பிரஜை என்ற முறையிலும் அஹ்மதியாக இருப்பதாலும் கஷ்டத்தில் இருக்கின்றனர். அவர்களுக்காக குறிப்பாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களை சிரமங்களில் இருந்து விடுவிப்பானாக. சிலர் மிகவும் கஷ்டமான நிலையில் வெட்ட வெளியில் உள்ளனர். இரு பிரிவும் அகமதிகளுக்கு எதிர்ப்பாக உள்ளது. அப்பகுதிகளில் எந்த உதவியும் கூட சென்று சேர முடியாது. அல்லாஹ்தான் அருளும் கருணையும் காட்ட வேண்டும். விரைவில் அம்மக்களை அக்கஷ்டங்களின் நாள்களில் இருந்து விடுவிப்பானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். कोई मदद भी ऐसे हालात में नहीं पहुंच सकती. अल्लाह ताला ही ஒரு ஜனாசா நமது ஷஹீதான சகோதரர்
முபாரக் அகமது பாஜ்வா. இவர் அமீர் அகமது பாஜ்வா சாஹிபுடைய மகன், கத்வாலை சேர்ந்தவர். இவர் ஷஹீதாக்கப்பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரை அடையாளம் தெரியாத சிலர் 26 அக்டோபர் 2009 அவரது தங்குமிடத்திலிருந்து கடத்தி சென்று விட்டனர். இதுவரை அவரை பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தது. சில நாட்களுக்கு முன் கைது செய்யப்பட்ட சில வன்முறையாளர்கள் கத்வாலை சார்ந்த முபாரக் பாஜ்வாவை நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர் என்று உறுதி செய்து கொன்று மெம்பர்னானா என்ற குஜராத்தில் உள்ள ஓரிடத்தில் குழி தோண்டி புதைத்து விட்டோம் என்று கூறினர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போது அவர்கள் ஃபத்வா வழங்குபவர்களாகவும் ஆகிவிட்டனர். முபாரக் அஹமது சாஹிபுடைய குடும்பத்தில் இவரது தாதா பீர் முகமது சாப் மூலம் அஹ்மதியத் விதைக்கப்பட்டது. அவருக்கு ஜமாத் மீது நல்ல பிடிப்பு இருந்தது. மார்க்க பெற்றுள்ளவராக இருந்தார். ஷஹீத் மர்ஹூம் பிறப்பஹமதி. ஷஹீத் மர்ஹூம் 1953 பிறந்தார். அவர் வேளாண்மை துறையில் பட்டப்படிப்பு படித்தார். ஷஹீத் மர்ஹூம் மிகவும் ஈமான் உள்ளவர், நல்ல உள்ளம் படைத்தவர், நல்ல வாழ்க்கை, இனிய சுபாவம் உள்ளவர். இவரது தந்தை மற்றும் இவரது சகோதரர் ரஷீத் அகமது பாஜ்வா சாப் இருவருமே ஒருவருக்கு பின் ஒருவர் கத்வாலி ஜமாத்தின் தலைவராகவும் இருந்தனர். மகன் ஜூஹூர் அகமது இப்போது காயித் மஜ்லிஸாக வாய்ப்பு பெற்றுள்ளார். இவரது மனைவி ஷாஹித் பேகம் சாஹிபா தவிர 4 மகன்கள் ஜஹூர் அகமது, மன்சூர் அகமது, நசீர் அகமது, ரத்தீக் அகமது ஆவார்கள். அதுபோன்று இவருக்கு 2 சகோதரர்களும் இருக்கின்றார்கள். நடந்த சம்பவம் இன்னும் சற்று கூடுதலாக இவ்வாறு வருகிறது. முபாரக் அகமது பாஜ்வா சாஹிப் அவரது ஜமாத் அல்லாத பணியாளர் சிக்கந்தர் மஹமூத், அவரது வயது 14, 26 அக்டோபர் 2009 அன்று இரவு இருவரையும் கடத்தினர். அதாவது 5 வருடம் முன்பு அவர்களது தங்குமிடத்திலிருந்து கடத்தப்பட்டனர். கடத்தல்காரர்கள் 2 கார்களில் வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு பணியாளை ஒரு மொபைல் போன் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள், விட்டுவிட்டார்கள். போலீஸ் மொபைல் மூலம் தொடர்பு கொண்டது. 2 கோடி ரூபாய் ஈட்டுத்தொகை கேட்டனர். பிறகு குறைத்து 10 லட்சத்துக்கு வந்தனர். கடத்தல்காரர்களின் நிபந்தனையாவது ஹார்ட் அல்லது பராஸ்னாய் பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக இருந்தது. பிறகு அவர்களுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. போலீசும் செல்ல முடியவில்லை. இப்போது டோபாட்டேசி மாவட்ட அமீர் தகவல் தெரிவித்தார். மாவட்ட டிபிஓ கடத்தப்பட்டவரின் சகோதரர் அசீஸ் அகமது பாஜ்வா சாஹிப்பை அழைத்து குஜராத் டிபிஓ விடம் உமது சகோதரர் பற்றிய சில தகவல்கள் உள்ளன, அவரை சந்தியுங்கள் என்றார். அவர் அங்கு சென்று குஜராத் டிபிஓவை சந்தித்தார். குஜராத் டிபிஓ சொன்னார், பாகிஸ்தானின் தஹ்ரீகே தாலிபானின் அப்சல் படை என்ற பிரிவின், இவர்களும் பல பிரிவுகளாக உள்ளனர். அந்த அப்சல் படை பிரிவில் உள்ள சில நபர்கள் பிடிக்கப்பட்டுள்ளனர். அதில் வாஜித் என்ற பெயருடைய மனிதர் முபாரக் அஹமது பாஜ்வா சாஹிபை கடத்திய பிறகு கத்தியால் அறுத்து உடலை ஒரு பள்ளத்தில் புதைத்து விட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அசீஸ் அகமது பாஜ்வா சாப் மற்றும் பிற நபர்கள் சென்று வாஜித் என்ற பெயருள்ள மனிதரை சந்தித்து கேட்டபோது கொன்றதை உண்மைப்படுத்தினார். உள்ளூர் ஆட்கள் உடன் இருந்தார்களா என்று கேட்டபோது அகமது என்ற பெயருடைய ஒருவர் இருந்தார் என்றும் அவர்தான் முபாரக் அஹமது பாஜ்வா சாஹிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசியதாக கூறினார் என்றார். இவர் முதலில் கிறிஸ்தவராக இருந்து முஸ்லீம் ஆகி தஹ்ரீகே தாலிபான் இயக்கத்தில் சேர்ந்தவர். இவரது தந்தை பாஜ்வா குடும்பத்தில் வேலை செய்தார்.
பிறகு அவர் கூறினார், பிறகு நாங்கள் அவரை கடத்தினோம். टुकड़े टुकड़े करके கோட்டிகாவ் பள்ளிவாசலில் நிலவரையில் இவரை அடைத்து வைத்தோம். பிறகு ஒரு நாள் அவரை இஷா தொழுகைக்கு பிறகு முன்னர் கூறப்பட்டது போன்று கழுத்தில் கத்தியை வைத்து பிறகு துண்டு துண்டாக்கி ஒரு பள்ளத்தில் புதைத்து விட்டனர். போலீஸ் அந்த நபரை கேட்டனர், ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? அவர் கூறினார், இது எங்கள் கமாண்டரின் கட்டளையாகும். அவர் ரசூலை இழிவுபடுத்தியுள்ளார், அவரை கொல்லுங்கள் என்று दर्जात बुलंद फरमाए। கட்டளையிடப்பட்டது. அவரது கட்டளையை ஏற்பது எங்களுக்கு அவசியமானதாக இருந்தது. இதுவே இவர்களின் நிலை. குழந்தைகளை கொன்றனர், जनाजा இதையும் செய்துள்ளனர். मीना साहब இதுவும் தாலிபான்களின் வேலை. का है। அல்லாஹ் தாலா மர்ஹூமுடைய இந்த ஷஹீதுடைய தகுதியை உயர்த்துவானாக. खुदा इलाही இவரது குழந்தைகளுக்கு பொறுமையை வழங்குவானாக. पैदाइशी अहमदी थी। இது முன்னர் நடந்த சம்பவம். साहब साहब இரண்டாவது ஜனாசா கண்ணியத்திற்குரிய அமினா அசா சாஹிபா आपको கபாபிரை சார்ந்தவர் அவருடையது. सबसे खुदमती तौफीक मिली। இவர் 12 டிசம்பர் 2014 அன்று இறை நீதிப்படி வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். नेक मुखलिस और இவர் பிறப்பு அகமதியாக இருந்தார். இவரது தந்தை கைபாவின் ஆரம்பகால அகமதி. இவர் சதர் மற்றும் லஜ்னாவின் உள்ளூர் செக்ரட்டரி தப்லீகாகவும் मुबल्लिगीन के अहल வாய்ப்பு பெற்றிருந்தார். மிகவும் இபாதத் செய்பவர், मस्जिद महमूद कबाबीर की துஆ செய்பவர், மிகவும் விருந்தோம்பல் செய்பவர், அதிகமாக பொருள் தியாகம் செய்பவராகவும் இருந்தார். நல்ல தூய பெண்ணாக இருந்தார். தாரூத் தப்லீக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு விருந்துக்காக ஏற்பாடு செய்வார். बड़ी तवज्जो से खुतबात सुनती। பெண்களுக்கு மிக சிறப்பான முறையில் தப்லீக் செய்வார். முபல்லிகுமார்களின் குடும்பத்தினருடன் மிகவும் இனிமையுடன் அன்புடன் பழகுவார். கபாபீரின் மஸ்ஜித் மஹமூத் கட்டடம் கட்டப்பட்டு வந்தது. அதற்காக இவர் பெரும் தொகை தந்தார். கட்டட வேலை நடந்தபோது வேலை செய்பவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்தார். की भी सादत नसीब हुई। அகமது खलीफாக்குடன் அதிகமான அன்பு இருந்தது. कादियान जाने की भी शीत ख्वाहिश थी। மிகவும் கவனத்துடன் मुस्लिम अलैहि எம்டிஏயில் ஒளிபரப்பாகிற எனது ஹுத்பாக்களை கேட்பார். மற்றவர்களுக்கும் அதன் சுருக்கத்தை கூறுவார். ख्वाहिश पूरी फरमाई। ஒவ்வொரு வழிகாட்டலையும் நடைமுறைப்படுத்த ஆயத்தமாக இருந்தார். 3 दफा जलसा நிறைய பிள்ளைகளுக்கு திருக்குரான் ஓத கற்றுத்தந்தார். கபாபீரின் எல்லா அன்பர்களும் அவருடன் அன்புடன் பழகினர். உம்ரா செய்யும் பேரும் கிடைத்தது அவருக்கு. காதியான் செலவும் அதிகமாக விருப்பம் இருந்தது. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய மண்ணறையில் துஆ செய்ய வேண்டும் என்று. இந்த விருப்பத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றினான். ஒரு முறை அல்ல, 3 முறை ஆண்டு மாநாட்டுக்கு வரும் வாய்ப்பு கிடைத்தது. மர்ஹூமா மூசியாக இருந்தார். முகமது ஷரீப் ஓடே சாப் அமீர் ஜமாத் மற்றும் முனீர் ஓடே சாப் டைரக்டர் எம்டிஏ புரொடக்ஷன் ஆகிய அவர்களுடைய சிற்றன்னையாக இருந்தார். முனீர் ஓடே சாப் எழுதுகிறார், சிற்றன்னை அமீனா அவர்கள் இஸ்லாத்துக்கு தொண்டாற்றுவதில் வாழ்க்கையை கழித்தார்கள். தமது பிள்ளைகளைப் போன்று எம்மை வளர்த்தார்கள். எமது பெற்றோர் பணியினால் எம்மை விட்டு தூரத்தில் இருந்தபோது இவர்கள் எங்களை பராமரித்தார்கள். தொழுகையை குறித்த நேரத்தில் பேணுமாறு கடுமையாக கண்காணிப்பார். ஜமாத்தின் முன்னணியில் இருக்கக்கூடிய வசியத் செய்தவர்களுள் ஒருவராக இருந்தார். गैर अहमदी घरानों से शादी தமது துணிகளை தைக்கும் வேலையை தாமே செய்வார். நிறைய வேலைகள் இருந்தும் பிறரது உதவி தேட மாட்டார். மாறாக குழந்தைகள் படிப்பில் அவர் உதவி செய்தார். அதுபோன்று பிரச்சனைகளில் உதவி செய்வார். இவருக்கு திருமணம் நடைபெறவில்லை. அஹ்மதி அல்லாத வீட்டில் இருந்து வரன் வந்தது. ஆனால் நான் அஹ்மதி என்று கூறியதை மறுத்துவிட்டார். அஹ்மதியத்தில் நிலைத்து நின்றார். திருமணம் செய்யவில்லை. வஃபாத்து வேளையில் நான் அருகில் இருந்தேன். இவரது கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தது. வஃபாத்துக்கு முன்னர் வசியத்தின் எல்லா பங்கையும் ஜமாத்திடம் ஒப்படைக்குமாறு கூறியிருந்தார். அதுபோன்று மிஷனரி இன்சார்ஜ் உடைய மனைவி புஷ்ரா ஷம்ஸ் சாஹிபா கூறுகிறார், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆழிய அன்பு அவருக்கு இருந்தது. ஒரு நாள் அவருக்கு மருந்து குடிக்க வைத்த போது ஒரே ஒரு மிடர் மட்டும் எடுத்தார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை குடிப்பார்கள் என்று கூறியதும் இன்னும் ஒரு முறை குடித்தார். முதலில் மறுத்த போதிலும். अब्दुर्रहमान बुखारी साहब मिस्र का மூன்றாவது காயிப் ஜனாசா கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான் புகாரி சாப் எகிப்தை சார்ந்தவர். 13 டிசம்பர் 2014 63 வயதில் வஃபாத்தானார். எகிப்திலேயே வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் வாலிப வயதில் 18 வயதில் 1969 பைஅத் செய்யும் வாய்ப்பு பெற்றிருந்தார். அந்நாட்களில் எகிப்தின் அஹ்மதியா ஜமாத் தலைவர்
முகமது சாஹிபாக இருந்தால் மர்ஹூம் 3 खलीफाக்களின் காலத்தை பார்த்தவர். बैत के बाद आपने बावजूद முகமது சாஹிப் முக்கர்ரம், முஸ்தபா சாஹிப் முக்கர்ரம், ஹில்மி சாஹிப் போன்ற ஆரம்பகால அஹ்மதிகளுள் ஒருவர். பையத்திற்கு பிறகு வீட்டில் உள்ளவர்களின் எதிர்ப்புக்கு இடையிலும் பையத்தின் நிபந்தனைகளை உறுதியுடனும் தைரியத்துடனும் நிறைவேற்றினார். அவருக்கு மிரட்டலும் தரப்பட்டது, கணவன் மனைவியை பிரித்து விடுவோம் என்று. அதுபோன்று அவரது பணியிலும் நிறைய தொந்தரவுகள் தரப்பட்டன. அவரது பணியை தொடர பர்மிட் தேவைப்பட்டது. அஹ்மதியத்தின் காரணத்தினால் அவருக்கு நெருக்கடி தருவதற்காக மிகவும் தாமதப்படுத்தப்பட்டது. இதனால் மன உளைச்சலுடன் அவரது பணியும் அதிகமாக பாதிப்படைந்தது. இது தவிர பல சாக்கு போக்குகளால் தொந்தரவு செய்ய முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அவர் ஒருபோதும் பலகீனம் காட்டவில்லை. இதன் காரணத்தினால் பொருளாதார நெருக்கடிக்கிடையிலும் மிகவும் முறைப்படி சந்தா மற்றும் சதகாக்கள் கொடுத்து வந்தார். திருமணத்திற்கு பிறகு அவரது மனைவி அவரது முன்மாதிரி கண்டு பையத் செய்துவிட்டார். 1988 குடும்பத்துடன் நைஜீரியா சென்றார். அங்கு ஜமாத் ஸ்கூலில் அரபி ஆசிரியராக 2.5 ஆண்டுகள் பணி செய்தார். தொழுகையில் பேணுதலும் முறைப்படி சந்தா தருபவருமாக இருந்தார். நோயுற்ற நிலையிலும் கடைசி நாட்களில் ஜும்மாவுக்கு வந்து விடுவார். இங்கும் வருவார். அல்லாஹ்வின் அருளால் மிகவும் களங்கமற்ற மனிதராக இருந்தார். என்னுடன் நல்ல தொடர்பு இருந்தது. மர்ஹூமின் மனைவியை தவிர மகள் மரியம், 3 மகன்கள் அகமது, மஹமூது, முகமது ஆகியோரை நினைவாக விட்டு சென்றுள்ளார். இறை அருளால் இவர்கள் பிறப்பகுதியில் திருமணமான மகள் அமெரிக்காவில் இருக்கிறார். மகன்கள் அகமது மற்றும் மஹமூத் யூகேவில் இருக்கிறார்கள். கடைசி மகன் தாயாருடன் எகிப்தில் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா எல்லோரின் தகுதியை உயர்த்துவானாக, மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அவரது உறவினர்களுக்கு பொறுமையும் தைரியத்தையும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.